ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம். தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளிலால் அலப்புகிறவனோட கலவாதே. தூற்றி கொண்டு திரிகிறவன் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனுடைய கலவாதே. தூற்றுகிறவன் தான் தூற்றுகிறேன் என்று சொல்லி சில ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவான். இப்போ நம்முடைய வாழ்விலையும் நம்ம ஒற்று கவனித்தா குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். நம்மளை பார்க்க, நம்மளை சந்திக்க, மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு வரும். அப்படி வருகிறவர்கள் நம்ம இடத்துல என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த குறை சொல்கிறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஆதாயம் கிடைக்குமான்னு வருவாங்க. அதாவது சிஸ்டர் உங்களுக்கு அது தெரியுமா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மற்ற காரியங்களெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த காரியங்களுக்கு நடுவில் இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்லி கறந்து கொண்டு போகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். கறந்து கொண்டு போகிற ஒரு கூட்டத்தை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, தூஷிக்கிறவர் அவன் தூஷிக்கிறதுலே ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அப்போ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தூஷிக்கிறவர்களுடைய விஷயத்தில். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்புறம் தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நாம் இந்த கூட்டத்தோடு சேரக்கூடாது, இந்த கூட்டத்தாரோடு கூட இணையக்கூடாது. சில தூஷிப்பார்கள், சில தேவையில்லாமல் தூஷிப்பான், இல்லாத பொல்லாதையும் தூஷிச்சுட்டே இருப்பான், சொல்லிகிட்டே வருவான். ஆனால் அவன் தூஷிக்கிறதுல சில ரகசியங்களை வெளிப்படுத்திடுவான். அதுவரையிலும் மறைபொருளாக இருந்த ரகசியத்தெல்லாம் அவனே வெளிப்படுத்திடுவான். அப்போ அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ அவர்களோடு கூட சேராதே, அது வேண்டாம், அந்த சேர்க்கை உனக்கு வேண்டாம். இப்போ நம்ம இடத்துல ஜெபத்துக்குன்னு வருவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஜெபிக்க வருவாங்க. ஜெபத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க பேச்சை. ஆனால் அந்த பேச்சை கேட்டீங்கன்னு நினச்சோங்க, ஜெபமே ஓடாது. ஐயோ இது இப்படி பாஸ்டர், அது அப்படி பாஸ்டர், இது இந்த மாதிரி, அது அந்த மாதிரி, அது இப்படி, இது இப்படின்னு சொல்லி நம்மளை மண்டையை போட்டு குழப்பி விட்ருவாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, ஜெபம் அப்படின்னு சொல்லி நாம் போயிட்டா அதுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கக்கூடாது பேசுகிறதுக்கு. முதல்ல ஜெபம், நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நம்மக்கிட்ட சொல்ல வந்தாங்களோ அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க, அதோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்போ தேவனாகி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோன்றத தடுக்கத்தான் இந்த மாதிரி ஆவிகள்லாம் உள்ளே வரும். இப்போ அவங்க காசிப்ஸ், அதாவது ஒரு ஆளை பற்றி இன்னொரு ஆளை பற்றி தூஷணமாக பேசுவான், தூஷிப்பான். அவன் இப்படி, அவன் அப்படி, அவன் அந்த மாதிரி, இப்படி அப்படின்னு சொல்லி தூஷிப்பான். அந்த தூஷணமான வார்த்தைகளை யார் சொல்லுவானா? பிசாசு. தூஷிக்கிறது யாருடைய வேலைன்னா பிசாசுடைய வேலை. அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆள் மற்றவர்களை பற்றி தூஷணமாய் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களோடு உள்ள உறவை நீங்கள் துண்டிக்கணும், அவங்களோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் அழிக்கணும். ஏன்னா உங்கள் ஆவியை கெடுத்துட்டு போயிடுவான். ஆவியில் ஏற்படக்கூடிய நன்மைகளை
கெடுத்துட்டு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா ஃபோன் போட்டுச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஆட்களையும் நல் மதிப்போடு வைத்திருப்போம். நம்முடைய இருதயத்தில் அவங்கள பற்றின நல் மதிப்பு இருக்கும். இந்த அம்மா சொல்லும், பாஸ்டர் அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தூற்றும். அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், எப்படி பண்ணார், எல்லாத்தையும் இது போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே அது சொல்லும். அவர் இப்படிப்பட்ட ஆளாம், அப்படிப்பட்ட ஆளாம், இந்த மாதிரி ஆளாம், அந்த மாதிரி ஆளாம், ஐயோ இப்படி அப்படின்னு. அப்போ நாளைக்கு நம்ம அவரை பார்க்கும்போது அவர் மேலே உள்ள நல்ல அபிப்பிராயம் போயிடும். அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வேளை அவர் பாவம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை அவர் தண்ணி அடிக்கிறாரு, இல்லை ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மனம் திரும்பியிருந்தால் ஆண்டவர் அவர் மன்னிச்சிருப்பார்ல. அப்போ நாம் இன்னும் அந்த பாவத்தை பிடிச்சே உட்காந்துருக்காதபடி தூஷிக்கிற ஜனங்களுக்கு நம்ம காதுகளை அடைச்சிடணும். தூஷணமாக பேசுகிறியா? ஏன்னா வேதம் சொல்கிறது தூஷணமான நாமம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அது தூஷிக்கிறது தான் அதோடைய வேலை. அப்போ நாம் அந்த தூஷிக்கிற ஜனங்களுக்கு நடுவில் இருந்து விலக வேண்டும். அவங்ககிட்ட உள்ள உறவை துண்டிக்கணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அவர்கள் பிசாசுடைய ஏஜெண்ட்டாக இருந்து உங்கள் ஆவியை கெடுத்து விடுவார்கள். அதான் சொன்னேன்ல, ஒரு அம்மா இந்த ஊழியக்காரர் அப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படின்னு சொல்லி பல ஊழியக்காரில் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த அம்மா ஒரு நாள் அவர் இப்படி என்கிட்ட பேசினார், அப்படி என்கிட்ட பேசினார். அப்போ நாம் யாரை பற்றி நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோமோ அந்த மனுஷனை பற்றி அவ்வளவு தூஷணமாக, சரி இப்படி அந்த மனுஷன் பேசியிருக்காரு, இவங்க மறுபடியும் அந்த மனுஷனோட ஏதாவது தொடர்பு இருக்கா, அல்லது இவங்க அவர் நடத்துகிற ஜெபத்துக்கு வீட்டு கூட்டத்துக்கு எங்கேயோ போகிறாங்களா அப்படின்னா, இவங்க சபையே கிடையாது, ஆனால் இவங்க அங்கே போவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ தூஷிக்கிற, ஆனால் அவர் நடத்துகிற வீட்டு கூட்டத்துக்கு நீ ஏன் போகணும்? அவர் தான் சரியில்லை, அவர் தான் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறான்னு தெரியுதில்ல, ஏன் நீ போகணும்? அதனால தான் வேதம் சொல்லுது, அவர்களுக்கு விலகுங்கள். அது வேண்டாம் உங்களுக்கு. அந்த நபர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். சில நேரத்தில் கர்த்தரே அதை உடைச்சி போட்டுருவார், அந்த ஐக்கியத்தை அடித்து போட்டுருவார், அந்த ஐக்கியத்தை நிர்மூலமாக்கி போட்டுருவார். அந்த ஐக்கியம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்திடுவார். இது தேவன் நமக்கு செய்கிற மகா பெரிய வேலை, பெரிய காரியம். இது வேண்டாம், இந்த ஐக்கியம் உனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த உறவையே துண்டிச்சு போட்டுறார். சில விசுவாசிகள் நல்ல ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, வேண்டாம் பாஸ்டர் அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், இது வேண்டாம் பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அப்படியே சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் சில விசுவாசிகள் இருக்குது, அவன் இவங்களை குறை சொல்ல, அவங்கள குறை சொல்ல, அதை குறை சொல்ல, இதை குறை சொல்ல, அப்படி குறை சொல்ல, அப்படி இப்படி குறை சொல்ல, இப்படி சொல்லிட்டு தெரிகிற ஒரு கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். இது என்ன ஆகும்னா சபையை கெடுத்து விடும், குடும்பத்தை கெடுத்து விடும். இப்போ ஒரு பலவீனமான ஒரு மனிதன் இருக்கிறார், பலவீனமான ஒரு மனுஷன் இருக்குது. அந்த பலவீனமான மனுஷன் இடத்துல ஒரு சம்பவம், ஒரு குடும்பத்தை பற்றி அவங்க இப்படிப்பட்ட தவறு செய்கிறாங்க, அவங்க அப்படிப்பட்ட தவறு செய்கிறாங்க, இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க, அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னா, இந்த பலவீனமானவர்கள் அந்த பாவத்தில் நானும் ஈடுபட வேண்டும்,
அந்த தீமையில் நானும் பங்கு பெற வேண்டும், அந்த காரியத்தில் நானும் பங்கு பெற வேண்டும் என்று போய்விடுவார்கள். சிலர்லாம் பாருங்கள், ஆண்டவரையும் தேடுவாங்க, மந்திரவாதிகளையும் தேடுவாங்க. சில விசுவாசிகள் இருக்காங்க, கர்த்தரையும் தேடுவாங்க, மந்திரவாதிகளையும் தேடுவாங்க. இப்போ அந்த விசுவாசிகள் இப்படியெல்லாம் அவங்க பிசாசு தேடுறாங்க, அப்படி தேடுறாங்க, இப்படி தேடுறாங்க, உடனே நம்ம ஆளுகளுக்கு ஒரு பலவீனமான இருதயம் உடையவனாக இருந்தால் உடனே இந்த பிரச்சனைக்கு அவங்களே போகிறாங்களே, நம்மையும் அவங்க கூட போகக்கூடாதுன்னு அவங்க சேர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆட்களோடு நீ சேராதே, வேண்டாம். அந்த தூஷிக்கிற மனிதர்களோடு கூட நீ இடைபடாதே. அவன் வாயை திறந்தாலே அவன் வாயிலிருந்து தீமையான காரியங்கள் தான் வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது யாரால்தான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரே நீரூற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பான நீர் வராது. அதாவது ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வராது. அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்க வேண்டியது அல்லாமல் சபியாதிருங்க. இப்போ ஒருத்தவன் அவங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டான், தீமை செஞ்சிட்டான், பொல்லாப்பு செஞ்சிட்டான், அவனை சபிக்காதீங்க, ஏன்னா கர்த்தர் பார்த்து போகிறாரு. இப்போ ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். நாம் அவங்கள சபித்து நாம் அவங்களுக்கு இது பண்ணி அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் நீதி செய்கிறவர், அவர் பார்த்துக்குவார். அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நன்மை செய். உனக்கு நன்மை செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல, சபியாதரு, நீதி அவர் பார்த்துக்குவார். தூஷிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க. வாயை திறந்தாலே சாபம். அவன் எனக்கு இதை தீமை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சபிப்பாங்க. அதுதான் கருத்து சொல்கிறேன், அந்த பெரிய ஆளுக்கு நீங்கள் விலகிடுங்க. ஏன்னா நீங்கள் அவர்களோடு கூட இருந்தீங்கன்னா நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று ஒரு கட்டமைப்புக்குள்ளே உங்களை கொண்டு வந்து விடுவார்கள். நீங்களும் அவர்களை போல தூஷிக்கிறவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். சில வீட்டுக்குள்ளே வர்றாங்கனாலே நாங்கள் பயப்படுவோம். சில வர்றேன்றாங்கனாலே ஐயோ வேண்டாமே அப்படின்னுவோம். ஒரு பிள்ளை ஜெபிக்க வரணும் பாஸ்டர், ஆண்டவர் சொன்னார், வேண்டான்னு சொல்லு. நான் சொன்னேன், நீங்கள் யார் கூட வரீங்க? நான் மட்டும் தனியானா வேண்டாம், அம்மா கூட வாங்க, இல்லை உங்கள் அப்பா கூட வாங்க, நீங்கள் தனியாக வர வேண்டாம். ஏன் நான் தனியாக வர வேண்டாம்னு சொன்னேன்னா, அவங்க குடும்பத்தை பற்றி பொய்யா சொல்லுவாங்க. இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிற நம்மையே சில பொய்யில் மாட்டி விட்ருவாங்க. பாஸ்டர் தான் சொன்னார் இதை செய்ய சொல்லி, இதை வாங்க சொல்லி, பாஸ்டர் தான் சொன்னார், நான் வாங்கிட்டேன். அந்த அம்மா ஒரு கார் வாங்குது, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் வாங்கிட்டேன், அந்த காருக்கு ஒரு ஜோம் பண்ணணும். சரி, நான் போய் அந்த காருக்கு ஜோம் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், என் கூட வீட்டுக்கு வாங்க. அவங்க வீட்டுக்காரரு, அவங்க பையன், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த காரில், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த காரை அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர்? இல்லை அவங்க நீங்கள்லாம் வந்தால் சந்தோஷப்படுவாங்க. இவங்க என்கிட்ட சொன்னது வேறு. அங்கே போனதான் தெரியுது, இந்த அம்மா ஏற்கனவே பல லட்சம் கடன், அதில் இது வேற கடன். இந்த கடனை வாங்கினதுனால அவங்க அம்மா அப்பா பயங்கர கோபம். என்னை பார்த்த உடனே ஏன்டா இந்த ஆள் இதுக்கு இதில் தலையிடுறாரு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே
அவன் வாங்கினதை நம்மளை கோத்து விட்டாளே, பாஸ்டர் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வாங்க சொன்னாருன்னு சொல்லிட்டாளே, நானாக கடன் வாங்க சொன்னேன்? இல்லை. அதனால் நம்ம ரொம்ப ஜனங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம பண்ணாத தப்புக்கு நம்மை மற்றவர்கள் தூஷிப்பார்கள். இப்போ அந்த வீட்டில் மற்றவங்க பாஸ்டர்னா பாஸ்டர் வேலையை பார்க்கணும், இது எதுக்கு இங்கே போய் சப்போர்ட் பண்ணி அவர் காரெல்லாம் வாங்க சொன்னார், கடனெல்லாம் வாங்குறதுக்கு அவருக்கு என்ன உற்சாகப்படுத்தினார் அப்படின்னு நம்மளை பற்றி தீமையாக பேசுகிறாங்க. அதனால் அந்த மக்களை விட்டு விலகணும். அதனால தான் சொன்னேன், நீ வராத, வந்தால் அம்மாவோட வா, அப்பாவோட வா. அப்போ உன் வீட்டுக்காரர் வரமாட்டார், ரட்சிக்கப்படாத வரமாட்டார். உங்கள் அம்மாவோட வா, அப்போ உண்மை தெரிஞ்சிடும்ல. நீ என்ன பொய் சொல்கிறன்றதை கண்டுபிடிச்சிடலாம்ல. நம்ம மற்றவர்களுக்கு ரொம்ப தூஷிக்கப்படாதபடி கர்த்தர் நம்ம பாதுகாப்பார்ல. விலகணும். இந்த காலை வேளையில் நீங்கள் தெரியாமலே சில தூஷிக்கிறவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வச்சு பல நேரத்தில் அவமானத்தை சந்திச்சிருக்கிறீங்க. அவர்களை விட்டு விலகுங்க. அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா தேவனை துதிக்கிற உதடு உங்களுடைய உதடு. அதனால் கர்த்தரை துதியுங்கள். தூஷிக்கிறவர்களோடு வேண்டாம், கர்த்தரை துதிக்கிறவர்களோடு இணைந்து துதியுங்கள். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஆமென்.